தான் வந்து காலையில் தாலி பிரித்து கொத்தாங்க. இவங்களோடதுல வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம மாமா வந்து கட்டி விட்டாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மாமா எனக்கு கொடுத்தது கிஃப்ட் வந்து பெருசாக இருக்கோ சிறுசாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஆளுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நமக்கு என்ன கொடுத்தாலும் சின்னதாக ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் ஒரு ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம். வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க வீடு இல்லை உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என் வீடு தான். பட் அது வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஆண்களை தாண்டி நம்மளோட லைஃபு, நம்ம இருக்கிற இடம், நம்மளோட சரௌண்டிங் எல்லாமே மாறும். பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் அதிகமாகுமே தவிர அதே ஒர்க் தான், அதே ஃபேமிலி தான், அதே பிளேஸ் தான், அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கட்டின தாலி, ஓகேவா, தாலி கயிறு. ஸோ இந்த கயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூ மாலை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரெசின் ஆர்ட் வந்து பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு மாமா வீடியோவில் வர சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. வருவார், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் புதுசு. ஸோ அவர் வந்து நீ பண்ணு, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு. ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன், வீட்டிலேருந்து வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலாம். நான் இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்கிறதில்ல, இது ஏதோ புதுசாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ வந்து தலை சீவிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையிலே வந்துட்டு சமைச்சிட்டேன். என்ன சமைச்சேன் அப்படின்னா, புடலங்காய் பொரியலும், அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு சப்பாத்தி சுட்டு அப்பாவும் மாமாவும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். சரி அதை ஒரு லாகாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்க போகிறேன். இன்றைக்கி தான் வந்து காலையில் தாலி பிரித்து கொத்தாங்க. இவங்களோடதுல வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம மாமா வந்து கட்டி விட்டாரு. ஸோ அப்படி தான் வந்துட்டு தாலி கொடுக்குற ஃபங்க்ஷன் இருந்தது. இவங்களோடலாம் அவ்வளோ இதெல்லாம் கிராண்டாக பண்ண மாட்டாங்க. நம்மளோட இதில் எங்கள் சைடெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரையும் வர சொல்லி சமைச்சு போட்டு தாலி பிரித்து கோக்குறது அப்படின்றது. ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தாலியை வந்து சாமிக்கிட்ட வச்சு தாலி பிரித்து கோத்துட்டோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன். இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் பண்ணி தான் வந்து மேரேஜ் ஆச்சு. நிறைய பேர் மாமான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே மாமான்னு கூப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். அது நிறைய வீடியோவில் என்னோட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு மாமான்னு கூப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்துட்டு நான் மாமான்னு கூப்பிட்றேன். மற்றபடி வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. அவங்க ரிலேட்டிவ்ஸாக அப்படிலாம் கேட்குறீங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் இல்லை. ஸோ ஜாதகம் பார்த்து பொருத்தம் எல்லாம் பார்த்து அப்புறம் தான் வந்தது. ஸோ இது நிறைய பேர் கேட்குறீங்களா, அதனால நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ விளாக்குள்ளே போயிடலாமா? புதுசாக இருக்குது இதெல்லாமே. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? தலை வந்து சீவிட்டேன். நான் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பார்லர் போயிருந்தேன்னா, அங்கே வந்துட்டு யூ கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. யூ கட் பண்ணுறேன், கொஞ்சமாக விட்டுறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் முடி, பட் இருந்தாலும் அதிகமாக வெட்டி விட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு முடி ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அது வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஓகேவா? ஸோ பூ வச்சலாமா? சிக்கனு வராதே சிக்கன். ஸோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மாமா கொடுத்த கிஃப்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பொக்கே மாதிரி. இது வந்து இன்னொன்று கொடுத்தாங்க. இது என்ன தெரியுமா? இதில் வந்து முதல் நீ முடிவும் நீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் இந்த இதுக்குள்ள. முதல் நீ முடிவும் நீ
மூன்று காலம் கியூட்டா இருக்குல்ல, தெரியுதா? ம், கியூட்டா இருக்கா? அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மாமா எனக்கு கொடுத்தது. கிஃப்ட் வந்து பெருசாக இருக்கோ சிறுசாக இருக்கோ, நம்ம கொடுக்குற ஆளுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நமக்கு என்ன கொடுத்தாலும், சின்னதாக ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து மாமா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப 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 நல்ல நல்ல பையன், என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், ரொம்ப கேரிங்காக. ஸோ எனக்கு நான் நல்லா இருக்கேன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மாமா கொடுத்த கிஃப்ட் இது. ஸோ அதை வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், அதனால் நேற்று எடுத்துகிட்டு வந்தேன் வரும்போது. அதுக்கப்புறம் வளையல் நம்ம வாங்கியிருந்தோம்ல, கலர் கலராக வளையல், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஸ்டோன் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வைக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்போ வைக்க போகிறேன்னு தெரில, வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கம்மல் கிளிப்பு, வளையல், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம். ஸோ இந்த கம்மல் போகணுன்னு எனக்கு ஆசை. இது எதுக்காச்சும் ஒரு ஈர்த்து ஊற்றுது, இது எதுக்காச்சும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணி இதை நம்ம போடலாம். இதெல்லாம் வந்துட்டு வாங்கி வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து போடவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா இந்த கம்மல், ஜிக்குன்னு வாரானே அந்த மாதிரி. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஜிமிக்கி கம்மல். இது வந்து எனக்கு ஒரு தம்பி வாங்கி கொடுத்தான். எனக்கு ஜிமிக்கி கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஸோ அப்புறம் வந்து அவன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த ஜிமிக்கி கம்மல் வாங்கி தந்தான். அழகாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு லக்ஷ்மி தாமரையில் இருக்கிற மாதிரி. ஸோ இது நல்லாயிருக்கும் இந்த கம்மல், இதை ஒரு நாள் போடலாம் சரியா. அப்புறம் எனக்கு வேணுங்கிற கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு, சைடு, அதுக்கப்புறம் பின்னூசி, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக எடுத்து வந்தேன் வீட்டில் வந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, சாரீ, அதுக்கப்புறம் சுடிதாரு, எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு யூஸே இல்லை, ஏன்னா நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ஃபிட் பண்ணிடுவேன். அதனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா இந்த ஸ்டாண்டெல்லாம் தேவைப்படாது, பட் தேவைப்படுமே அப்படின்றதுக்காக தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு தான், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வைக்கணும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, அதில் வந்துட்டு சமோசா இல்லை, அது சமோசா வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து எப்படி தெரியுமா, எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் சமைச்சு கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மாமா வரும்போது ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா, ஸோ அதனால் வந்து சமோசா பண்ணியிருந்தேன். அதை வந்து சமோசா நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் சமோசான்னு டைப் பண்ணியிருந்தீங்க. எங்கள் ஊரில் வந்து பப்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் அதை பப்ஸுன்னு தான் சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கேன், இது பப்ஸ் கிடையாது, இது வந்து ஆனியன் சமோசா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஊர் சைடு அதுதான் பப்ஸு. முட்டை பப்ஸு, நார்மல் பப்ஸ் இருக்குது, அதையும் பப்ஸ் தான் சொல்லுவோம், பட் இதையும் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ நான் திடீர்னு இப்போ கமெண்ட் படித்தேன்னா, ஸோ அதில் வந்து வந்துருந்துச்சு, அதனால் சரி அதுக்கு ரிப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரியா. உனக்குள் நானே ஒரு நிலவே அழத்தான் சொல்லவா. நான் ஒரு ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு நிமிஷம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, இது ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னென்னா, இது வந்து 5XL தான், எனக்கு 5XL கரெக்டாக இருக்குது, கை எல்லாமே. ஆனால் பட் என்னென்னா, இந்த உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த உள்ள ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்களா, அது வந்து இப்படி இருக்கிற சைஸுக்கு இப்படி இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இதுதான் வந்து டாப்பா, இது வந்து கீழே, இது வந்து இவ்வளோ ஃப்ளார் இருக்குது. ஓகே, இது வந்து இவ்வளோ ஃப்ளார் இருக்கா, பட் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப இப்படி ரொம்ப ஒரு மாதிரி காமிக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சாச்சு, அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இங்கெல்லாம் வந்து சேலை வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட்டலாம், அடிக்கிற வெயிலுக்கு சேலையை கட்டிகிட்டெல்லாம் சுற்ற முடியாது, அதனால் சுடிதார் தான் வந்து மோஸ்ட்லி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் புது சுடிதார், இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் வந்து போடும்போது காமிக்கிறேன், ஓகேவா? அழகாக இருக்கும் இதெல்லாம். ஸோ நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கட்டின தாலி, ஓகேவா? தாலி கயிறு. ஸோ இந்த கயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூ மாலை, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரெசின் ஆர்ட் வந்து பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து இதை பண்ணலாம். ஸோ
எல்லா 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 கேர்ள்ஸ்க்குமே வந்துட்டு மேரேஜ் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய 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 ட்ரீம். ஏன்னா நம்மளோட லைஃபு டோட்டலாகவே வேறையாக மாறும். ஆண்களை தாண்டி நம்மளோட லைஃபு, நம்ம இருக்கிற இடம், நம்மளோட சரௌண்டிங் எல்லாமே மாறும். பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் அதிகமாகுமே தவிர, அதே ஒர்க் தான், அதே ஃபேமிலி தான், அதே பிளேஸ் தான். அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அப்படி இல்லை. என்ன செய்வது, பொண்ணா பிறந்தோம் அப்படின்னாலே கஷ்டம்தான். ஓகே. ஸோ எல்லா அப்பா அம்மாங்களுக்கும், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறது ஒன்று தான், வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா கேர் பண்ணி அன்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப அழுதேன், ரொம்ப 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 அழுதேன், கத்தி கத்தி அழுதேன். பட் என்ன செய்யறது, கல்யாணம் பண்ணினா எல்லா எல்லா இதுவுமே கல்யாணம் பண்ணி பண்ணி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறது தான். பட் நம்ம எப்போ வேணால் நம்ம அப்பா அம்மா போய் பார்த்துக்கலாம், எல்லாமே எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பாண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு அவங்க கொடுத்த ஃப்ரீடம், அதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டில். நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் இவங்க இங்கே இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க வீடு இல்லை, உங்கள் வீடு தான், உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என் வீடு தான். பட் அது வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. என்ன சொல்கிறது, லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் இருக்கும்போது இருக்கிற லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்து கூட ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? ஸோ நான் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இன்னும் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. துணியெல்லாம் துவைச்சி போட்டு, என்னோட துணி தான், நைட்டியெல்லாம் அதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம். ஓகேவா? துணியெல்லாம் துவைச்சி வச்சு காய போட்டுலாமா? ஸோ துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டாச்சு. நிறைய பேர் வந்துட்டு மாமா வீடியோவில் வர சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. வருவார், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் புதுசு. ஸோ அவர் வந்து நீ பண்ணு, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, பட் நான் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவரையும் நம்ம வந்து வற்புறுத்த முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் மாமா வரமாட்டாங்க. கொஞ்சம் அவருக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணும் போது அவர் வருவார். ஸோ நிறைய பேர் வந்து மாமாவை பேச சொல்லுங்கள், மாமா கூட வீடியோ போடுங்க அப்படின்னு. எனக்கும் ஆசை தான், என்ன பண்ணுறது. ஸோ அவருக்காக கொஞ்சம் டைம், அவர் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எப்போ ஓகேவோ அப்போ வந்து நான் அவங்களுக்கு வீடியோவில் பேச சொல்கிறேன், வீடியோ எடுக்கிறேன். சம்டைம்ஸ் நான் அப்பப்போ எனக்கு எடுக்கணும்னு தோணுமோ நான் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லுவார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் வந்து மாமா வரமாட்டுறாரு. ஸோ ஓகே, வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ அப்படி இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாமா? காலையில் வந்து பட்டாணி குழம்பு வந்து வச்சுருந்தோமா, அதை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அவரோட அம்மாவும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தோம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அவங்க தங்கச்சி அப்புறம் பசங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க என் நாத்தனார் தான். நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் தங்கச்சின்னு சொல்லுங்க, நாத்தனார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் அப்புறம் ஒரு குட்டி தம்பி நம்ம கூட இருப்பாங்களா, அவனும் வந்திருந்தான். சரின்னு சொல்லிட்டு அம்மா காலிஃப்ளவர் சில்லி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி தான் வந்து பண்ண போகிறேன். சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சிக்கன் பொடி, இதெல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் முட்டை போட்டு பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துட வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் தான் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து என்ன ஆகாது, வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிச்சிட்டு டீ வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் கால் கை மூஞ்செல்லாம் கழுவிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னும் என்ன, கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நைட் ரொட்டீன் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.